என்ன மாதிரி அந்த வார்த்தையை நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி என்றபடியால் நாங்கள் அடுத்ததாக பாஸ்டர் ஞான பிரகாசத்தை அழைக்கப் போகிறோம். அவர் கலையத்தில் இருக்கிறார் என்றால் பிரதர் மகேந்திரன் அவரை அழைப்பார். அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். God bless you. Praise the Lord, Pastor Jnana Prakasam. Praise the Lord, sister. God bless you. இன்றைய நாளே செய்தியை கொண்டு வாருங்கள். எல்லோரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்க செய்தியை தொடருங்கள் பாஸ்டர். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. இதிலே ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொண்டு வருவதற்காக இயற்கை செயற்கைகள் தடையில்லாதபடி கொடுத்ததற்காக தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கடைசி நாட்களிலே சுவாமி முத வார்த்தைகள் எல்லோருடைய காதலையும் கேட்கும் வண்ணமாக, அவர்கள் மனம் திரும்பும் வண்ணமாக, நித்திய வெளிச்சத்துக்குள் அவர்கள் வருவனமாக இருளை விட்டு நாங்கள் சேர இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க சுவாமின்னு சொல்லி நிற்கிறோம். இதுவரையில் பாடல்களூடாக, ஜெபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக இந்த ஊழியத்தை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எங்க மூத்த மூலியர் மகேந்திரன் ஐயாவும் அவர் என்னை கூப்பிட்டு நான் உங்களை கூப்பிடுவேன்னு சொல்லும் பொழுது எவ்வளவோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு. என்னுடைய வார்த்தை கேட்கிறவர்கள் ரட்சிப்புக்குள்ள வரணும் என்பதற்காக வேண்டிய the word was God. எனவே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் இயேசுவின் பின்னே ஓடி வருவார்கள், பார்க்கவே மாட்டார்கள். இல்லைய நாளிலும் கூட அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்குள் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், எப்படி எங்களுக்கு உயரும் வழியும் மேன்மை அடையும் வழியும் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். அதாவது அவர் சிறியவனை புழுதியிலே இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலே உயர்த்தி அவர்களை பிரபுகளோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று 1 சாமுவேல் 2:8 வாசிக்கின்றோம். நம்ம ஆண்டவர் என்ன அழகா செய்கிறாரு நமக்கு. நீங்கள் உயர்வீர்கள், மேன்மை அடைவீர்கள், உன்னை வாழாக்காதபடி அலையாக்குவார், நீ கீழாக போகாதபடி மேலாவாய் என்று கர்த்தர் அன்போடு உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். உபாகமம் 28:4 வசனத்திலே தாவீதின் உயர்வை பாருங்க. ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் உயர்த்தி இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவா கூட அபிஷேகம் பண்ணி விட்டாரு. கர்த்தர் தன்னுடைய இதயத்திற்கு ஏற்றவனாக கண்டாருன்னு கூட ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. 40 வருடங்கள் தொடர்ந்து இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் அரசாட்சி செய்தார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவன் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடி இசாயின் குமாரனாகிய தாவீது என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 23:1 யோசேப்பை கர்த்தர் இவ்வளவாக உயர்த்தினார். அவன் தன் சொந்த சகோதரர்களினாலே படைகுழியிலே தூக்கி எறியப்பட்ட போது கூட நீதியானியரின் கைகளிலே 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டார். போட்டிப்பர் வீட்டிலே அடிமை வேலை செய்தார். அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டார். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். ஆனால் அந்த இடத்தில இருந்து முழு எகிப்துக்கும் ஒரு அதிபதியாக அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவர் உயர்த்தப்பட்டார். தானியேலின் உயர்வை பாருங்கள். பாபிலோன் சிறையிருப்பிலே வேதனையை அனுபவித்த அவரை கர்த்தர் உயர்த்தினார். ராஜாக்கள் வந்தார்கள், போனார்கள். தானியேலோ அநேக வருடங்கள் அந்த தேசத்திலே உயர்ந்த பதவி வகித்தார். நேபுகத்நேசர், தரிவு, கோரோஸ்,
பெல்சதார். ராஜாக்களின் காலமெல்லாம் தானியலின் காரியம் ஜெயமாகவே இருந்தது. வேதம் முழுவதிலும் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை வாசிக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில நம்பிக்கை வருகிறது, விசுவாசம் சுரக்கிறதுனா ஊறுகிறது. அவர்கள் எல்லாம் உயர்த்தி மேன்மைப்படுத்தின ஆண்டவர் என்னையும் உயர்த்துவார். ஆம், நம்முடைய தேவன் பட்ச பாதம் உள்ளவர் அல்ல. அவர் God is not a partial God என்று நாங்கள் அப்போது 10:34 வாசிக்கின்றோம். பரதேசியாக ஆடுகளை மேய்த்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலே இருந்து ஆபிரகாமை அழைத்த கர்த்தர் கானானை சுதந்திரமாக தரவில்லையா? உங்களையும் உயர்த்துவார், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். சங்கீதம் 112:9 இயேசுவின் சீசர்கள் எல்லாம் போதுமான கல்வி அறிவு இல்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், கலிலேயாவை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற்றவில்லையா? ஆவின் வரங்களின் வல்லமையினாலே நிரப்பி அற்புதமான காரியங்களை செய்ய பயன்படுத்தவில்லையா? உங்களையும் உயர்த்துவார் அன்பானவர்களே. எல்லா உயர்வும் கர்த்தரிடத்திலே இருந்துதான் வருகிறது. எங்களுடைய சொந்த பலத்தினால ஒன்றுமே எங்களால செய்ய முடியாது. சிலரை கர்த்தர் உயர்த்தும் போது பெருமை அடைகிறார்கள். தங்களுடைய திறமையினாலும் சாமர்த்தியத்தினாலும் உயர்ந்ததாக சொல்லுகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் படித்து ஒரு உத்திரத்துக்கு வரும்பொழுது, என் மகன் சாமர்த்தியக்காரன், நன்றாக படித்தான், ஆகவே இந்த வேலை அவனுக்கு கிடைத்தது என்பார்கள். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டார்கள். இதனால கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றது. தேவனுடைய அன்பு தயவு காருண்யம் எவ்வளவு பெரியது! ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகின்றது போல நம்முடைய உயர்வின் மேல் அவர் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக உள்ளவராகவே இருக்கிறார். தன் பிள்ளைகள் படிக்க வேண்டும், தன் தாய் தகப்பனுக்கு தியாகம் செய்வது போல கர்த்தர் மன உருக்கத்தினாலே நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்த சித்தமானார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமானாரே என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 மண்ணுக்குரிய நன்மை விண்ணுக்குரியவர்களாக உயர்த்தும்படி அவர் நமக்கு ஏற்றுக்கொண்ட தியாகம் எவ்வளவோ பெரியது என்பதை நாங்கள் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அவர் எந்த அளவு நம்மை உயர்த்துகிறார்? தேவர்களுக்கு மேலாக நம்மளை உயர்த்தி உன்னதத்தில் அவரோடு உட்காரும்படியாக செய்தார். அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக அவர் ஓதரங்களின் வழியாக கடந்து சென்றார் என்று எபிரேயர் 2:10 வாசிக்கிறோம். நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக மிக அதிகமான உயர்வை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் உயர்வின் ரகசியம் நாம் கண்டிப்பாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதை அறியாதனாலதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுப்பட்டு போகுது. அதனால மனம் திரும்புதலின் உயர்வு, மனம் திரும்பும் பொழுது ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கும் என்று லூக்கா 15:7 வாசிக்கிறோம். படிப்பிலே உயர்வு உண்டு, உழைப்பிலே ஒரு உயர்வு உண்டு, விடாமுயற்சியிலே உயர்வு உண்டு, உன்னதங்களில் உயர்வு உண்டு. ஆனால் மனம் திரும்பி ஒருவன் கிறிஸ்துவண்டை வருவானே என்றால் அந்த உயரம் 1000 மடங்கு மேன்மையானது. ஒரு மனுஷன் பாவ பழக்கத்திலே இருந்து சிலுவையண்டை வந்து பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெறும்பொழுது அவருடைய உள்ளத்துல மட்டுமல்ல
அவனுடைய முழு குடும்பத்திற்கும் சந்தோஷம். வேதம் என்ன சொல்லுகிறது? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கும் என்று லூக்கா 15:7 வாசிக்கின்றோம். மனம் திரும்புகின்ற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகி இருக்கும் என்பதையும் லூக்கா 15வது அதிகாரத்துல 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கப்பல் துறைமுகங்களிலே பெரிய கிரேன்கள் கப்பலில் உள்ள சரக்குகளை தூக்கி உயர்த்தி மேலே கொண்டு வந்து வைக்கின்றது. அதே போல மனம் திரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தருடைய கரம் பாதாளத்திலே இருந்து தூக்கி உயர்த்துகிறது, உன்னதங்களுக்கு கொண்டு வருகிறது. திருவேலே தூங்கிக் கொண்டிருந்த கள்ளன் மனம் திரும்பின பொழுது கர்த்தர் அவனை உயர்த்தி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பர வீசியில் இருப்பாய் என்று அவனுக்கு சொன்னார். ஒரு ஆயக்காரனுடைய மனம் திரும்பலை பார்க்கின்றோம். பாவத்தால் மனம் நொந்து தேவனுடைய ஆலயத்திற்கு தூரமாக நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் சுவாமி என்று ஜெபித்தான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றான். கெட்டகுமாரன் ஒரு நாள் பாவ உணர்வடைந்து தகப்பனிடத்தில் திரும்பி வந்த பொழுது தகப்பன் மனதுருகினான், எதிர்கொண்டு ஓடினான். அவன் கூலிக்காரனாக அல்ல, சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார். புது வஸ்திரங்களை உடுத்த சொன்னார், புது மோதிரத்தை போட சொன்னார், பாதரட்சைகளை அணிவித்தார். கொழுத்த கன்று அடிக்கப்பட்டது, கீழ வாத்தியங்கள் முழங்கின. அந்த வீடு நடனப்பாக மாறியது என்று இந்த 6 வசனங்களிலே வாசிக்கின்றோம். அதாவது லூக்கா 15:18-23 இந்த 6 வசனங்களிலே இதை வாசிக்கின்றோம். தன்னுடைய வருகின்ற ஊழியம் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதனாலே தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகின்றோம். அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புதர் சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கின்றோம். அந்த உயர்வு மகிமையான உயர்வு, தாழ்விலே உயர்வு. இரண்டாவதாக தாழ்விலே உயர்வு. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது லூக்கா 14:11 வாசிக்கின்றோம். ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அவனை அறியாமல் பெருமை உள்ள காரியங்கள் அவனுக்குள் வந்து விடுகிறது. மனமேற்றுமை அவனை ஆண்டு கொள்கிறது. அவன் மற்றவர்களை தாழ்வாக எண்ண ஆரம்பிக்கின்றான். இது அவனுடைய வீழ்ச்சியின் ஆரம்பம். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்கள் ஏன் விழுந்தார்கள்? அது அவர்களுடைய பெருமை அல்லவா? ஏதொருவள் என்று அழைக்கப்படுகின்ற உன்னதமான நிலையிலே இருந்து அசுத்த ஆவிகளாய் பிசாசுகளாக கீழே விழுந்தார்கள். பாவம் செய்து விழுந்தவர்களை பார்க்கிலும் ஆவிக்குரிய காரியத்தை கீழே விழுந்தவர்கள் அநேகம் பேர். அதனால வேதம் சொல்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று மத்தேயு 5:3 வாசிக்கின்றோம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 23:12 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், நாங்கள் சிறுகணும் அவர் பெருகணும், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:6 மனமேட்டின்மையை ஊசியா ராஜாவுக்கு குஷ்டரோகம் பிடித்து பெருமையை அடைந்த நேபுகத்நேசர் மனுஷென்று தள்ளப்பட்டு காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். ஆனால் எந்தெந்த ராஜாக்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுடன் நடந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் வெற்றி சிறந்தார்கள். நாம் இல்லை, எங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுக்கு பொல்லாத வழிகளை இருந்து திரும்பினால் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து
அவர்களுக்கு தேச சேமத்தையும் கொடுப்பேன் என்று 2 நாளாகமும் 14வது அதிகாரத்திலே போதிக்கப்படுகின்றது. உயர்வுக்கும் மேன்மை அடைவதற்கும் இந்த வசனம் நமக்கு வழிமுறைகளை சொல்லி தருகிறது என்று சொல்லலாம். தாழ்மை இயேசுவிடம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. நான் சாந்தமும் தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கின்றேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மாக்கள் இளைப்பாறும் என்று மத்திய 11:29 வாசிக்கின்றோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் திரும்ப 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 சொல்லுகின்றது. யாக்கோபு 4:6, 1 பேதுரு 5:5 இயேசுவின் தாயாரான மரியாளுக்கு எவ்வளவு ஒரு தாழ்மை! அவர் நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லுவதை காணலாம். லூக்கா 1:48 அந்த தாழ்மைகளை தேவதூதன் மரியாதை வாழ்த்தும் பொழுது, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று சொன்னார். லூக்கா 1:1 அதிகாரத்தில் 28, 29, 30 வசனம். உயர்வு வரும். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று அவருடைய கரத்துக்குள், அவருடைய கைக்குள் அடங்கி இருங்கள் என்று 1 பேதுரு 5:6 வாசிக்கின்றோம். அடிமட்டத்திலே சாதாரணமான நிலையிலே யாரும் இருக்க விரும்ப மாட்டார்கள். சமுதாயத்தில உயர வேண்டும், அந்தஸ்தில உயர வேண்டும், வருமானத்தில உயர வேண்டும் என்றெல்லாம் விரும்புகிறார்கள். சிலர் ஏற்ற காலத்தில உயரும்படியாக அடங்கி இருக்காதபடி குறுக்கு வழிகளிலே முயன்று முன்னேற முயற்சிப்பார்கள். எஜமாட்டியின் கைக்குள் அடங்கி இராதபடி அலைந்து திரிந்த ஆகாரை பார்த்த தேவதூதன் என்ன சொன்னான்? நீ உன் நாச்சியாரிடம் திரும்பி போய் அவள் கையிலே அடங்கி இரு. அப்படி ஆகார் திரும்பி சென்று அடங்கி இருந்த பொழுது கர்த்தர் ஆகாரின் சந்ததியை பெருக பண்ணினார். இன்று ஆதியாகமம் 16:9 வாசிக்கின்றோம். 4வது காத்திருப்பதினால கர்த்தர் காத்திருப்பவர்களுக்கு புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சிதைகளை அடித்து எழும்புவார்கள் என்றும், அவர்கள் ஓடினாலும் இதைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று ஏசாயா 40:31 வாசிக்கின்றோம். உயர்த்தப்படுவதற்கு நம் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எல்லாம் அவசரமா எங்களுக்கு செய்ய முடியாது. இன்ஸ்டன்ட் டீ ஊத்துற மாதிரி காத்திருந்து விடாப்படியாக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சங்கீதம் 37-34 வாசிக்கிறதை மறந்து போனீங்களா? அது உயிருள்ள வசனம் அன்பானவர்களே. பெரிய ஊழியக்காரர்கள், நல்ல அனுபவம் நிறைந்தவர்களை எல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருந்த அனுதினமும் கர்த்தருடைய ஆலோசனையும் கட்டளைகளையும் பெற்றார்கள். அவர்கள் ஏனோதானோ என்று அவசரப்பட்டு சுய ஞானத்தில் இறங்கியது இல்லை. உண்மையில், அதாவது ட்ரூத், உண்மையின் உயர்வு, அதாவது உண்மை, என்ன சொல்றது, உண்மை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அறிவீர்கள், உங்களை விடுதலையாக்க. ஆனா நீங்க அந்த உண்மையின் உயர்வை நீங்க கவனிக்கிறது இல்லை. சத்தியம் உங்களுக்கு தெரியுது, நல்லது, உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய், அநேகத்திலே உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி என்று மத்தேயு 25 அதிகாரத்திலே 21-23 வாசிக்கின்றோம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். உண்மையும் உத்தமும் நிச்சயமாகவே நம்மை உயர்த்தும். இதோ உள்ளத்திலே உண்மையாக இருக்க விரும்புகிறீர்களா?
அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் இந்த சங்கீதக்காரன் 51:6 எழுதுகிறான். கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரங்களில உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், வேலையில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கொடுத்தல் உயர்வு. அதாவது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். சங்கீதம் 112:9 வாசிக்கின்றோம். இன்றைக்கு வெளிநாட்டில இருந்து உதவியை வாங்கி அனாதை இல்லம் நடத்துகிறோம், வேதாகம கல்லூரி நடத்துகிறோம், வயோதிகர்கள் இல்லம் நடத்துகின்றோம், விதவைகள் பராமரிப்பு செய்கின்றோம் என்கின்றார்கள். நல்லதுதான். ஆனால் பெரும்பாலோர் அதிலே உண்மையாக இருப்பதில்லை. உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. நீ ஏழைகளுக்கு கொடுப்பதினாலும் சரி, கர்த்தருக்கு கொடுப்பதினாலும் சரி, அதிலே உங்களுடைய தியாகம் அதிகமாக இருக்கட்டும். உங்களுடைய மனதுருக்கம் அதிலே இணைந்திருக்க கூடும். எதை செய்தாலும் அதை மனதிற்கென்று செய்யாதபடி கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவிலே அளக்கின்றீர்களோ அந்த அளவிலே உங்களுக்கு அளக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 6:38. கடைசியாக கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கும் போது உயர்வு. அதாவது அந்த நங்கூரம் இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். அவரை பிடிச்சுக்கிட்டா அவரை விட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகாதபடி இருக்க கூடிய வைராக்கியம். உங்களுக்கு தெரியும், தானியேல் 1:8 அவன் சொன்ன மாதிரி அவன் நடந்தான். ராஜா அவர்களை பெர்மனோன் தேசத்திலே உயர்த்தினான். தானியேல் 3:30. யார் யார் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தார்களோ, பரிசுத்தத்திற்காக வைராக்கியமாக இருந்தார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வைராக்கியமாக இருந்தார்களோ, அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதித்து மகிமையாக உயர்த்துவார். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் மேல இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன் வைக்கின்றேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்கின்றோம். தானியேலின் தேவன் உன்னுடைய தேவன் இன்றைக்கு நீ கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளையோ உத்தரங்களையோ அனுபவித்தால் அதை குறித்து கவலைப்படாது இருங்கள். இதெல்லாம் நீங்கள் உயர்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கின்ற வழியாகும். கர்த்தர் தடைகளை படியாக்குகின்றவர். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அன்பானவர்களே, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 39:16 வாசிக்கின்றோம். எனவே இந்த வசனங்கள் ஊடாக உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சத்தை காண்கின்றோம். அதாவது உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இமிட்டேட் பண்ணும் பொழுது அவரை போல் நாங்கள் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கின்றோம் என்று சங்கீதக்காரன் 36:9 சொல்லுகிறான். எனவே அதாவது பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரங்கும் வாசனை வீசிடும். ஆமென். There is no other name was given. How great he is. எனவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நங்குரமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது! எத்தனை இருள் நம் வாழ்க்கையில வந்தாலும் கூட அவருடைய கிருபை நம்மை பிரகாசிக்கிறவர்களாகவும் மற்றவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாகவும் மாற்றும். ஆம், பாவ இருள் நிறைந்திருந்தும் நாம் வாழ்ந்து தனது தெய்வீக கிருபையினாலே வெளிச்சம் வீசும் வாழ்வாக எங்களை மாற்றுவார். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு இருந்தவர். 55:7 வாசிக்கின்றோம். இரக்கத்தின் ஐக்கியம் உள்ளவர்,
ஆகவே உங்கள் குறைகளோடு அவரண்டை வந்து ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த இருள் நிறைந்த உலகத்துல வெளிச்ச வீசும் வாழ்க்கை வாழவும் அனைவரே வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரவும் வருகின்ற ஒரு கருவியாய் சுவாமி பிரகாசிக்கின்றவர்களாக எங்களை மாற்றும் என்று கெஞ்சி நிற்கின்றோம். இன்று முதல் எங்களுக்கும் உம்முடைய தெய்வீக அருளை தந்திரலும் இயேசுவின் நாமத்தில் கிராமே என்று சொல்வதோடு சங்கம கிறிஸ்துவ வானொலியின் ஊடாக இந்த நித்திய வெளிச்சத்தில் இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் சுவாமி அவர்கள் கிறிஸ்தவர்களா மாத்திரம் இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. யாரா இருந்தாலும் வேதத்தை வாசிக்க அவர்கள் ஆசைப்பட வேண்டும். That's the instruction booklet for all the human beings. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் பைபிள் இல்லை என்பதை உணர்ந்து அவர்களையும் இந்த நித்திய பயிற்சிக்குள்ள இழுத்துக்கிட்டு வாங்க. ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி. நாங்கள் கண்ணீரோடு இந்த விண்ணப்பத்தை 3 பாதத்திலே நிறுத்திய வெளிச்ச ஊழியத்திலே வைக்கின்றோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் அன்புள்ள பரலோக தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞானப்பிரகாசம். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். 210 நாடுகளும் கேட்டிருக்கிறார்கள். அதை அவர்களும் கவர்ந்து அந்த வார்த்தையை நாடி அதை உணர்ந்து கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஞானப்பிரகாசம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் வந்து அடுத்த வார்த்தையை கொடுக்க தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர் இன்னும் காணவில்லை. பிரதர் மகேந்திரன் அவர் வரும்போது ஒரு பாடலை கேட்போம். ஓகே, ஒரு பாடலுக்கு கேட்போம். அவர் வந்துடுவார்.